வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது எம்சிக்யூ அண்ட் பிவைக்யூ சீரிஸ். இப்போ டிசம்பர் 2024 நமக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜான் 1 நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சேனல் எடு மாஸ்டரியில இனிமேப்பட்டு இந்த மாதிரி பிவைக்யூ சீரீஸ்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கும். எல்லா யூனிட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸோட இதுல வரும். கொஞ்சம் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எங்க சேனல்ல எடு மாஸ்டரியில நாங்க கிராஷ் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா சேனல்ல போனீங்கன்னா அங்க உங்களுக்கு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் டீடைல்ஸும் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் த ஃபோக்கஸ் இஸ் ஆன். நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சப் டாபிக்னா இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் தான். இதுல மொத்தம் நமக்கு 3 இருக்கு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். மெமரிங்கிறது ஒரு சின்ன பசங்க அந்த ரோட் மெமரி பண்றது, அது சரியா பசங்க புரிஞ்சுக்காமையே ஜஸ்ட் ரீகால் பண்றது, அதெல்லாம் மெமரி லெவல்ல வரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா புரிஞ்சு படிப்பாங்க, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல புரிஞ்சதை அப்ளை பண்ணவும் தெரியும், ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் பண்ணவும் தெரியும், அதுதான் ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஓகே, அதை பத்தி நம்ம எல்லாமே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ரீகால். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு இங்க ரீகால். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு லெவல் ஆஃப் டீச்சிங். அப்ளிகேஷன், அனாலிசிஸ், இது எல்லாமே நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு ஒன்று இருக்கு நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட், அதுல வர்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் எது? பி. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட், the reflective level of teaching primarily aims at developing which of the following in students. The reflective levelங்கிறது ஒரு third level. First memory, அப்புறம் understanding, reflective. ஓகே, டவுன்ல இருந்து போவோம். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மெமரியில ரொம்ப சின்ன பசங்க, அண்டர்ஸ்டாண்டிங்னா கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற ஸ்டேஜ்ல இருக்க பசங்க, ரிஃப்ளெக்டிவ்னா அதுக்கும் மேல படிச்சதை வேற இடத்துல அப்ளை பண்ணவும் தெரியும், அதையே புரிஞ்சுக்கவும் தெரியும். ஓகே, அதுதான் பசங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல வரும். ஓகே, நம்ம படிக்கிறது ரைட்டா, இது இங்க யூஸ் பண்ணுமா, அந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு அந்த ஒரு ஸ்கில் டெவலப் ஆகுறது ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல. இதுக்கு ஆன்சர் என்னன்னா மெமரி, அனாலிட்டிக்கல் ஸ்கில், மோட்டர் ஸ்கில், லிஸ்னிங் ஸ்கில். பசங்களுக்கு அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் எப்போ வளரும்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல தான் வளரும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 லெவல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. Next, third question. Which of the following is not one of the psychomotor domain levels in Dave's model? நம்மளோட டீச்சிங் ஆப்டிடியூட் சாப்டர்ல நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்னு ஒன்று இருக்கு. அதுல அதே மாதிரி ப்ளூம்ஸ் டாக்ஸானமில காக்னேட்டிவ் டொமைன் பத்தி இருக்கும், அதுக்கப்புறம் அஃபெக்டிவ் டொமைன் பத்தி, அப்புறம் சைக்கோமோட்டர் டொமைன், அது மாதிரி 3 டொமைன்ஸ் இருக்கும். அதுல சைக்கோமோட்டர் டொமைன்ல நம்ம டேவ் மாடல், சிம்சன் மாடல் 2 படிக்கிறோம். அதுல டேவ் மாடல்ல வருது. இது என்ன சொல்லுதுன்னா எப்படி பசங்க ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கத்துக்கிறாங்க, அதை பத்தி தான் டேவ்ஸ் மாடல். ஓகே, இது எந்த ஆர்டர்ல வரும்னா இதுல இல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. ஓகே, இதுல இல்லாதது இந்த சிந்தசிஸ் தான். இந்த சிந்தசிஸ்ங்கிறது ப்ளூம்ஸ் டாக்ஸானமில தான் வரும். இந்த இமிட்டேஷன், மேனிப்புலேஷன், ப்ரிசஷன், இது எல்லாமே டேவ்ஸ் மாடல்ல வரும். டேவ்ஸ் மாடல் என்னன்னா பசங்க எப்படி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு கத்துக்கிறாங்க, அதுதான். சைக்கோமோட்டர் டொமைன்னாலே ஹேண்ட்ஸ் ஆன் பசங்க அது கையில பண்ணி கத்துக்கிறது எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் தான். ஓகேவா? சோ அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. டேவ்ஸ் மாடல் ஆஃப் த சைக்கோமோட்டர் டொமைன்ல மொத்தம் இமிட்டேஷன், மேனிப்புலேஷன், ப்ரிசஷன், ஆர்டிகுலேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன், இந்த மாதிரி 5 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், இதே மாதிரி சிந்தசிஸ்ங்கிறது டேவ்ல இல்ல, ப்ளூம்ஸ் டாக்ஸானமில இருக்கிறது. ஓகே, அது ஓல்டு மாடல்ல இருக்கிறது. நெக்ஸ்ட், ஃபோர்த் கொஸ்டின். ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் கேன் பி பெஸ்ட் அசஸ்ட் த்ரூ. எப்படி நம்ம அசஸ் பண்ண முடியும் அந்த ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்னா? மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட், ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் அண்ட் எஸ்ஏஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின், ஃபில் இன் தி பிளாங்க். இதெல்லாம் நார்மலா ஒரு அப்ஜெக்டிவ் பசங்களுக்கு நார்மல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றது, மெமரி லெவல்ல கண்டக்ட் பண்றது இல்லையா? ஆனா இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் அதை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பசங்க எந்த அளவுக்கு நான் படிச்சதுல அவங்க புரிஞ்சிருக்காங்க. அதுதான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ்னா என்னன்னா, ஏதோ ஒண்ணு பசங்க படிச்சோம்னா அவங்க எழுதுவாங்க, நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன், இத மாதிரி எனக்கு யூஸ் ஆகுது, அது மாதிரி எழுதுறதெல்லாம் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ். அது மாதிரி பண்ணும்போது பசங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்காங்கன்றது டீச்சருக்கும் புரியும். ஓகே, அதே மாதிரி அதை வேற இடத்துல அவங்க ப்ராப்பரா யூஸும் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஸ்கில்ஸ் நிறைய வளர்க்கவும் உதவும் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங். ஓகே.
நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் பத்தின எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு. The reflective journals and essays are effective assessment tools for reflective teaching. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுல ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுங்கிறது அவங்க படிச்சதை அவங்களே எழுதுறது. ஸோ இதுல மெமரி லெவல் எப்படிலாம் நம்ம செக் பண்ணலாம், ஓரல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், ஃபிளாஷ் கார்ட்ஸ், ரெசிடேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு டீச்சர் வந்து பசங்களோட மெமரி லெவலை செக் பண்ணுறது. இது ஒரு லோவர் கிளாஸஸ்ல. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து ஒரு கான்செப்ட் மேப். இந்த கான்செப்ட் மேப் எப்போ பசங்க எழுதுவாங்கன்னா ஓரளவு அந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும் போது தான் எழுத முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இது எப்படிலாம் டீச்சருக்கு புரியும், காம்ப்ரிஹென்சிவ் எஸ்ஸே, ஆப்ஜெக்டிவ் டைப், குரூப் டிஸ்கஷன். ரிஃப்ளெக்டிவ் லெவல் எப்படி டீச்சருக்கு புரியுதுன்னா ஜேர்னல்ஸ் எழுதும் போது பசங்க தான் என்ன படிச்சோங்கிறத அவங்கள செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றது. அதான் ரிஃப்ளெக்ஷன். எப்படி மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதே மாதிரி அவங்க படிச்சதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறது. இது கரெக்டா, இது தப்பா, அதுதான் ரிஃப்ளெக்டிவ் லெவல். செல்ஃப் இவாலுவேஷன், கைடட் ரிஃப்ளெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ். அதே மாதிரி நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல ரெண்டாவது முக்கியமான ஒரு சப் டாபிக் அடல்ட்ஸ் அண்ட் அடலசன்ஸ் பத்தின ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் படிக்கணும். ஸோ டிபெண்டன்சி ஆன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இமீடியட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், லிமிட்டட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பாசிவ் லேர்னிங் ஸ்டைல். இந்த அடல்ட்ஸ்னாலே என்னன்னா ஒரு 19 இயர்ஸ் ஒரு 18 இயர்ஸ்க்கு மேல. சில புக்ஸ்ல 11 to 18 வந்து அடலசன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பசங்க சின்ன குழந்தைங்க, அதுக்கப்புறம் அடலசன்ட் ஸ்டேஜ்னு வரும் 11 to 18. ஓகே, சில புக்ல 12 to 18, 11 to 19 அந்த மாதிரி மாறி இருக்கும். ஓகே, அடல்ட்டுங்கிறது ஒரு 18 above. அவங்களாம் அடல்ட் லேர்னர்ஸ் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா பாசிவா படிக்க விரும்ப மாட்டாங்க. பாசிவ்னா என்னன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ஏதோ ஒன்று நடத்துறாங்க, பசங்க அங்க கவனிக்கிறாங்கன்னா அது பாசிவ். இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எதை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா பசங்க ஆக்டிவா இருக்கணும், அதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு நம்ம சொல்றோம். ஸோ இவங்க வந்து எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா இமீடியட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, டிபெண்டன்சியா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி லிமிட்டட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஏன்னா பசங்க நிறைய கத்துப்பாங்க, ஒரு லெவல் அடல்ட்ஸ் ஆனவனும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பாசிவ் லேர்னிங் ஸ்டைல் விரும்ப மாட்டாங்க, அவங்க ஆக்டிவ் லேர்னிங் ஸ்டைல் தான் விரும்புவாங்க. இமீடியட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ்னா தான் படிச்சதா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு. ஓகே, அடல்ட் லேர்னர்ஸ் வந்து டிபிக்கலி ஃபால் வித்தின் த குரூப் ஆஃப் 18 இயர்ஸ் அண்ட் ஓல்டர்ல இருக்கு. அடல்ட் லேர்னர்ஸ் வந்து ப்ரையர் எக்ஸ்பீரியன்சஸ்ல நிறைய கத்துப்பாங்க. அவங்க ரொம்ப செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டைரக்டட். ஓகேவா, இந்த செல்ஃப் டைரக்டடுங்கிறது தானே வந்து இப்படி பண்ணணும்னு ஒரு கோல் செட் பண்ணி மூவ் பண்றது செல்ஃப் டைரக்டட். ஓகேவா, அதே மாதிரி கோல் ஓரியன்டா இருப்பாங்க. சீக்கிங் ரெலவென்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்ளிகபிள் டு தேர் பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப்ஸ். இந்த செல்ஃப் டைரக்டட் இந்த மாதிரி வேர்ட் வந்தாலும் அது அடல்ட்ஸை தான் குறிக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following best describes the learning style of adolescents? adolescents என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கு முன் ஸ்டேஜ் அடலசன்ஸ். ஓகேவா, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் அவசரமா பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த இவங்களுக்கும் அந்த பாசிவ் ரிசப்ஷன் ஆஃப் நாலேஜ் பிடிக்காது. அடலசன்ஸுக்கும் பாசிவ்னாலே என்னன்னா ஒரு டீச்சர் சொல்லும் போது அப்படியே கவனிக்கிறது. பாசிவ் அப்படி இருக்கிறதுனால பசங்களோட ஆக்டிவ் இருக்காது, அங்க இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்காது. ஸோ அது பிடிக்காது அடலசன்ட் ஸ்டேஜ்க்கு. ஸோ ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோர். ரிஜிட் அண்ட் அன்சேஞ்சிங்கா இருக்க மாட்டாங்க, அன்இன்ட்ரெஸ்டட் சொல்லி. இது கொஞ்சம் ரிஜிட் அண்ட் அன்சேஞ்சிங் கொஞ்சம் இருக்கு. பசங்க வந்து அந்த வயசுல வந்து கொஞ்சம் விடாப்பிடியா இருக்குன்றதும் இருக்கு. பட் பெஸ்ட் டிஸ்கிரைப் நீங்க கொஸ்டின் கொடுத்ததுனால ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்பிரிமெண்டேஷன் தான் ஆன்சர். சம்டைம்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாம்ல ஒரு 2 ஆப்ஷன் கூட நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனா அந்த மாதிரி வந்துச்சுன்னா எது வந்து கரெக்டா அதுக்கு ஆப்டா ஷூட் ஆகுது பார்த்து அதை எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இது ப்ராப்பர் ஏஜ் குரூப் 12 to 18 இயர்ஸ். இவங்க எப்படிலாம் டெவலப் ஆகுதுன்னு இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. காக்னேட்டிவா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, இமோஷனலா அந்த வயசுல என்ன டெவலப் ஆறாங்க, சோஷியலா என்ன டெவலப் ஆறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், which of the following is the first step in Gagne's 9 events of instruction? அதே மாதிரி டீச்சிங் ஆப்டிடியூட்ல ரெண்டாவது ரூம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேக்னேவோட 9 events of instruction. இப்படின்னா என்னன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் ஒரு கான்செப்ட் டீச் பண்ணும்போது எந்த மாதிரி டீச் பண்ணணும், அந்த ஒரு வேல டீச் பண்ணா கரெக்டா பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல என்னன்னா which of the following is the first step? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுனா அந்த கெய்னிங் அட்டென்ஷன் தான். முதல்ல கிளாஸ்க்கு போனோம்னா பசங்களோட அட்டென்ஷனை வாங்குறது தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் டீச்சர் என்ன பண்ணணும், அந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் ஃபீட்பேக், எலிசிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே பின்னாடி வருது.
அதை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு. இதையும் நீங்க படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மொத்தம் எத்தனை இருக்கும்? 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை சொல்லுவாங்க. 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட். ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லாமே இதுல எது வேணா கேட்குது. 5th ஸ்டெப் எது, 6th ஸ்டெப் எது, அப்படி கூட வரும். நெக்ஸ்ட், ஹையஸ்ட் லெவல் இன் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. நமக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஓல்ட் நியூன்னு 2 இருக்கு. 1956ல ப்ளூம் அவர் பண்ணது இது. அவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்றாங்க. எப்படி வந்து பசங்களோட லெவல் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ஓகே, அதுல வந்து எது மேல இருக்கும்னா இங்க இவாலுவேஷன் தான் மேல இருக்கும். ஓகேவா? அது என்னன்றது வரும், இங்க இருக்கு பாருங்க. ஓகே, அது வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த ட்ரையாங்கிள்ல ஒன்னு கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஸ்டார்ட் ஆகும். இங்க நாலேஜ் இருக்கும், இங்க காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் இருக்கும், அப்புறம் அனாலிசிஸ் இருக்கும், அப்புறம் சிந்தசிஸ் இருக்கும், மேல இவாலுவேஷன் இருக்கும். இதுதான் இவாலுவேஷன். ஸோ இவாலுவேஷன் தான் கடைசி ஸ்டேஜ். எப்பயும் கீழ இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், டவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது நாலேஜ். ஏன்னா இங்க லைனா எழுதி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இது நாலேஜ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான். ஓகே, அப்படின்னா எப்படி அந்த லெவல் ஆஃப் லேர்னிங் வளருது? பசங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்ட்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறாங்க, அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இது எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. மொத்தம் இதுல 6 லெவல்ஸ் இருக்கும். இது ஓல்டு மாடல் 1956. அப்புறம் நியூ மாடல் 2001ல வந்துச்சு. அது கொஞ்சம் மேல இருக்கிறது மட்டும் மாறும். அவ்வளவு. நெக்ஸ்ட், ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் இஸ் ஆன் இனோவேஷன் இன் டீச்சிங் வேர். ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்னா என்னன்னா, நார்மல் ட்ரெடிஷனல் டீச்சிங்ல டீச்சிங் கான்செப்டை டீச் பண்ணிட்டு அதை சம்பந்தப்பட்ட ஒரு ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க, வீட்டுல போய் பண்ணுவாங்க. பட் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் அந்த மெட்டீரியலை கொடுத்துருவாங்க, பசங்க போய் அதை படிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே டிஸ்கஷன் நடக்கும். அதுதான் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். ஓகே, அப்படியே ஃபிளிப் ஆயிருக்கும் அவ்வளவு. ஸோ இங்க என்ன நடக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் த்ரூ ட்ரெடிஷனல் கிடையாது. ட்ரெடிஷனல் லெக்சர்ஸ்ல படிக்கிறது ஹோம் ஒர்க் இஸ் டன் இன் கிளாஸும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் லெக்சர்ஸ் அட் ஹோம். ஃபர்ஸ்ட் அந்த லெக்சரை பார்த்துருவாங்க, இல்ல அது சம்பந்தமான ஒரு மெட்டீரியலை படிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நடக்கிறது ஃபிளிப்டு கிளாஸ். ஓகேவா? இப்ப அதோட டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு, இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் இவாலுவேஷன் இஸ் டிபிக்கலி. இப்ப நமக்கு அந்த சிபிசிஎஸ் வந்து இப்ப புதுசா NAP 2020ல இந்த கிரெடிட் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இதுலயும் நிறைய கொஸ்டின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த சிபிசிஎஸ்னால இப்போ நம்ம ஹையர் எஜுகேஷன்ல கிரெடிட் பேஸ் தான் இப்போ பண்றாங்கல்ல, அது எதை வச்சு பண்றாங்கன்னா இந்த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இதை வச்சுதான் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கறது, இன்க்ளூடிங் அசைன்மெண்ட், குவிசஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? இது ரிலேட்டடா என்னோட சேனல்லயே நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஓகேவா? இதுல வந்து தெரியும் பசங்களுக்கு எப்படி வந்து SGPனா என்ன, CGPனா என்ன, அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கிரெடிட்னா என்ன, ABCனா என்ன, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, இது கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். நெக்ஸ்ட், இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்பசஸ். அதே மாதிரி நமக்கு அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், பிளேஸ்மெண்ட், டயக்னாஸ்டிக், இப்சேட்டிவ். அந்த மாதிரி 4 இருக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், அது சுத்தியும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். நானே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஓகே, ஃபார்மேட்டிவ்னா ஆன்கோயிங்கா நடக்கும். சம்மேட்டிவ்னா ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிறது சம்மேட்டிவ். நெக்ஸ்ட், பிளேஸ்மெண்ட்னா அவங்க லெவல் கரண்ட் நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றது பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட், டயக்னாஸ்டிக்னா பசங்க எங்க வீக்கா இருக்காங்க, ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் புரியறதுக்காக பண்றது டயக்னாஸ்டிக். ஓகேவா? இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்னா, ஒரு குழந்தைக்கு 2 தடவை அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்குன்னு பாக்குறது தான் இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். இதுதான் மெஷரிங் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் டைம். ஓகேவா? கம்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த கம்பேர் பண்றது வந்து அது பேரு நார்ம் ரெஃபரன்ஸ்ட். நமக்கு அதே மாதிரி 2 அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு, நார்ம் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட். அந்த நார்ம் ரெஃபரன்ஸ்ட்னா மத்த பசங்களோட கம்பேர் பண்றது, கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்னா ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு அதுல பண்றது. ஓகே, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், which of the following is an example of summative assessment? நான் இப்பதான் சொன்னேன், summative assessment ஏதோ ஒரு ப்ராசஸ், நம்ம ஒரு லேர்னிங் ப்ராசஸோ ஒரு செமிஸ்டர் எக்ஸாமோ ஏதோ ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றது சம்மேட். ஓகேவா? எண்ட் ஆஃப் டேர்ம் ஃபைனல் எக்ஸாம். உங்களுக்கு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டும் எக்ஸாம்ல கேட்கலாம், சம்மேட்டிவ் இவாலுவேஷனும் கேட்கலாம், பட் கான்செப்ட் ரெண்டுமே சேம். ஓகே, நெக்ஸ்ட், which of the following features is unique to the ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல லாஸ்டா வர்றது இந்த MOOC பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுவோம், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். ஓகே, கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம். இது வந்து வைடா எல்லாரும் யாருக்கெல்லாம் இன்டர்நெட் இருக்கோ இந்த கோர்சஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும், அது ஃப்ரீயாவே படிக்கலாம். ஸ்வயம்ல வந்து எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும், வெறும் சர்டிபிகேட் வேணும்னா மட்டும் நம்ம காசு கட்டணும்.
ஓகே. ஸோ இது வந்து என்ன இருக்கு ஸ்வயம் பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்கும்னா, ஆஃப்லைன் கோர்ஸ் டெலிவரி கண்டிப்பா அல்லது ஆஃப்லைன்லாம் கிடையாது. நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஆன்லைன் உள்ளேயே தான் இருக்கும். நம்ம அதுல தான் படிச்சுக்கணும். அக்சஸ் டு குளோபல் எஜுகேஷன் ரிசோர்சஸ். இந்த பியர் டு பியர் இன்டராக்ஷன் அண்ட் டிஸ்கஷன் ஃபோரமும் இதுல இருக்கு நமக்கு. ஓகே, அந்த டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருக்கும். அதுவும் நம்ம பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்வயம். ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுல்லும் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணதுன்னா 9th ஜூலை 2017. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா MOE. MOEனா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இவங்களோட 4 குவாட்ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டுட்டோரியல், கண்டென்ட், டிஸ்கஷன் ஃபோரம், செல்ஃப் அசஸ்மெண்ட். அப்படின்னா இவங்க இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு அர்த்தம். டுட்டோரியல் வீடியோ லெக்சர்ஸ் கிடைக்கும், கண்டென்ட் நமக்கு பிடிஎஃப்ஸா கிடைக்கும். ஓகேவா? பட் பிடிஎஃப்ஸா வெளியே எடுத்துக்கலாம். நம்ம போன்ல படிக்கணும், போன்லயே படிச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. புக்ஸ் இருக்கும், டிஸ்கஷன் ஃபோரம் பண்ணிக்கலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட், ஒரு கண்டென்ட் முடிச்சோன்னு அதை பத்தின குவிஸ் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. Okay. Next, when researchers study a specific well-defined population over time, teaching aptitude ஓரளவு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. When researchers study a specific well-designed population over time, sampling different people at different data collection point it refers to. இது ஒண்ணுமே இல்லை, நமக்கு இதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் நிறைய இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஒரு டேட்டா கலெக்ஷன் சொல்லுவோம். நம்ம ரிசர்ச் பண்ணணும்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாதான் ரிசர்ச் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல நமக்கு வந்து மெயினா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். நான் அது ரிலேட்டட் வீடியோஸும் போட்டிருக்கேன். அதுல நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம லாங்கிடியூட்னல் ஸ்டடி, கிராஸ் செக்ஷனல் ஸ்டடின்னு 2 சொல்லுவோம். லாங்கிடியூட்னல் ஸ்டடினா என்னன்னா, ஒரு பீரியட் இப்போ நம்ம இன்னைக்கு கலெக்ட் பண்றேன்னா திரும்பி ஒரு 3 months கழிச்சு திருப்பி கலெக்ட் பண்ணுவேன். அதுதான் லாங்கிடியூட்னல் ஸ்டடி. ஓகே, கிராஸ் செக்ஷனல் ஸ்டடினா அந்த பீப்புள் கிட்ட இப்ப மட்டும் கலெக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். லாங்கிடியூட்னல்னா அது ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடா கலெக்ட் பண்றது. அதுதான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தின கொஸ்டின் தான் இது. ஓவர் டைம்ங்கிறது நமக்கு லாங்கிடியூட்னல் புரிஞ்சிருச்சு. சாம்பிளிங் டிஃபரெண்ட் பீப்புள் அட் ஈச். அந்த லாங்கிடியூட்னல் ஸ்டடியிலேயே நமக்கு கொஞ்சம் கைண்ட்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்னல் ஸ்டடி இருக்கு. இது எந்த ஸ்டடினா என்ன சொல்றாங்க, டிஃபரெண்ட் பீப்புள் கிட்ட கலெக்ட் பண்ணுவோம் அட் ஈச் டேட்டா கலெக்ஷன் பாயிண்ட். ஓகே, இந்த சாம்பிளிங் வந்து ஒரே பாப்புலேஷன் தான், பட் வேற வேற பீப்புள் கிட்ட கூட கலெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரினா அதுக்கு ஆன்சர் வந்து பேனல் ஸ்டடி. ஓகேவா? சேம் பீப்புள் கிட்ட சேம் சாம்பிள் கோஹர்ட் ஸ்டடி ஆயிடும். இங்க வந்து டிஃபரெண்ட் பீப்புள் கிட்ட நான் கலெக்ட் பண்ணும்போது இது பேனல் ஸ்டடி. ஓகே, இதுவும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு, இதையும் படிச்சுக்கோங்க. பேனல் ஸ்டடினா டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் மே பி சாம்பிள் அட் ஈச் டேட்டா கலெக்ஷன் பாயிண்ட். டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்துச்சுன்னா அங்க பேனல் ஸ்டடி. கோஹர்ட் ஸ்டடினா சேம் இண்டிவிஜுவல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க கோஹர்ட் ஸ்டடினா அதுதான். அடுத்தது, which of the following are not the purpose of exploratory research? அதே மாதிரி நமக்கு ரிசர்ச்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நானே வீடியோ போட்டிருக்கேன் எடுமாஸ்ட்ரி தமிழ் சேனல், நீங்க பாருங்க டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பத்தி. அதுல ஒரு ரிசர்ச் டைப் தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். ஓகே, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் வந்து எப்ப நம்ம பண்ணுவோம்னா, நமக்கு வந்து ப்ராப்பரான கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்காது, அதை பத்தின தெளிவு இல்லாதப்ப ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம போய் பார்ப்போம், அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, அதுதான் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். அதை பத்தி ஒரு தெளிவா இருக்காது, அதனால போய் ரிசர்ச் பண்றது. அது என்னன்னா, which of the following are not the purpose னா இதுதான். to study pre-planned design for analysis, to gain background information, to develop hypothesis, to clarify the problemனா நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல பண்ணுவோம். ஓகே, நீங்க கொஞ்சம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு தெளிவா புரியும். நெக்ஸ்ட், மெயில்டு questionnaire, observation, interview and collective questionnaire or instances of. இது என்னன்னா, நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம நேரா போயும் கலெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா சில பேருக்கு ஒரு மெயில் பண்ணி கலெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்பதான் நிறைய நமக்கு ரிசோர்சஸ் இருக்கு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்றத நம்ம என்னெல்லாம் சொல்றோம். அதே மாதிரி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது நம்மளே நேரா போய் கலெக்ட் பண்ணோம்னா அது பேர் பிரைமரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்லைன்னா வேற ஒருத்தவங்க யாரை பத்தியோ புக் எழுதி வச்சு அதை நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிறோம்னா அதெல்லாம் செகண்டரி சோர்சஸ் ஆயிடும். நம்மளே நேரா போய் ஒருத்தவங்க கிட்ட கலெக்ட் பண்றது எல்லாமே பிரைமரி. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி மெயில்டு அப்சர்வ் பண்றோம், இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். நம்மளே நேரா போய் அப்சர்வ் பண்றது எல்லாமே பிரைமரி சோர்சஸ். ஓகேவா? நம்மளே நேரா போய் அப்சர்வ் பண்ணி நம்ம பண்றது எல்லாமே பிரைமரி சோர்சஸ். இதுக்கு ஆன்சர். ஓகே, செகண்டரி சோர்சஸ்னா பின்னாடி
நம்ம மத்தவங்க மூலியமா நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறது. அவங்க மத்தவங்கள பத்தி சொல்றது. அப்போ அது செகண்டரி. ஓகேவா? இதுல அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பிரைமரி சோர்சஸ்னா ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நம்ம தான் போய் நேரடியா அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துக்கே போய் அப்சர்வ் பண்ணி அந்த டேட்டா கலெக்ட் பண்றோம். அது பேர் பிரைமரி. செகண்டரினா இந்த டெக்ஸ்ட் புக்ல இந்த ரிவ்யூ பேப்பர் ஆர்டிகல்ஸ் அதுல இருந்து எடுக்கிறது எல்லாம் செகண்டரி பேப்பர்ஸ். இந்த டெர்ஷியரினா ரெண்டுமே சேர்ந்தது, பிரைமரி அண்ட் செகண்டரி சோர்சஸ். ஓகேவா? இந்த என்சைக்ளோபீடியா, டெக்ஸ்ட் புக்ஸ் இது எல்லாமே இண்டெக்ஸஸ், இது ரெண்டும் சேர்ந்தது. சில இது நேரடியாகவும் இருக்கும், சில இது இதுவாகவும் இருக்கும். பட் அது கொஞ்சம் கொஸ்டினை பார்த்து இந்த டெர்ஷியரியான்னு மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், நம்மளோட ரிசர்ச்ல சில டேட்டா நம்ம நேராகவும் கலெக்ட் பண்ணிப்போம் பிரைமரியா, சில டேட்டா இந்த மாதிரி ரிவ்யூஸ்ல இருந்து எடுத்துப்போம். அப்போ அது டெர்ஷியரி சோர்சஸ். ஓகேவா? அந்த மாதிரி அதை பார்த்து அந்த கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம். யூஜிசி நெட்ல ஈஸியான கான்செப்ட் கூட சம்டைம்ஸ் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இதே மாதிரி இது ஒரு டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நம்ம பேசிக் ரிசர்ச்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேரு பேசிக் ரிசர்ச். ஓகே, ஸோ இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா அப்ளைடு ரிசர்ச்ல யூஸ் பண்ணுவோம். இந்த ஆக்ஷன் ரிசர்ச்னா என்னன்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இமீடியட்டா ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கிறேன்னா அதெல்லாம் ஆக்ஷன் ரிசர்ச் தான். ஓகேவா? அதே மாதிரி ஆக்ஷன் ரிசர்ச்ல வந்து யார் ரிசர்ச்சரோ அவரே கூட அதுல இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. அதுதான் ஆக்ஷன் ரிசர்ச். ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நம்ம பண்றது ஒரு ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் ஒரு சைக்கிளிக்கலா இருக்கும். நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம், அது வரலன்னா திருப்பி நம்ம பண்ணி பார்ப்போம். இது ஒரு சைக்கிளிக்கலா இருக்கும். அப்ளைட் ரிசர்ச்சும் அதே மாதிரி ரியல் லைஃப்ல யூஸ் பண்றது. உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை நம்ம நம்ம அப்ளையும் பண்ணி பார்க்கறது. இதுதான் அப்ளைட் ரிசர்ச். வேற ஒண்ணுமே இல்லை. அந்த சொல்யூஷனுக்கு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டு உடனே அதை அப்ளை பண்ணி பார்க்கறது. இதே மாதிரி பிலாசபிக்கல் ரிசர்ச் நார்மல் பிலாசபி பேசிக்கலா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னா முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு ரிசர்ச் பண்றது, பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ எல்லா ரிசர்ச்சும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இதையும் பாருங்க. நெக்ஸ்ட் பிலாசபிக்கல் ரிசர்ச்னா ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ் நாலேஜ். அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் அந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்தாலே அது ஹிஸ்டாரிக்கல். Next, in which of the following research method the emphasis laid on naturalist and meaning giving process? இது ரொம்ப important. உண்மையாவே நம்ம அந்த இடத்துல போயிட்டு அவங்களே உண்மையை சொல்றாங்க. அந்த மாதிரி இடத்தை தான் நம்ம மீனிங் கிவிங் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? இதுல எது இருக்கும்னா எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ, கேஸ் ஸ்டடி மெத்தட், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், டிஸ்கிரிப்டிவ் சர்வே மெத்தட். இதுக்கும் அந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதனால நீங்க இதை பார்த்து முடிச்சுட்டு எடுமாஸ்ட்ரி தமிழ் சேனல்ல போயிட்டு ஒரு தடவை எல்லா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்புறம் ரிசர்ச் ஆப்டிடியூட் சம்பந்தமா நான் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டுக்கு போய் எல்லாத்தையும் கொஞ்சம் கடகடன் பாருங்க. ஓகே, கொஞ்சம் டைம் ரைஸ் பண்ணி கடகடன் பார்த்தாலும் சரி, பட் எல்லாத்தையும் பாருங்க. ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ மெத்தட்னா என்னன்னா இதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மாதிரி தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் நமக்கு ஒரு டைப் இருக்கு. அதுல வந்து காஸ் எஃபெக்ட்னு ரெண்டு வரும். ஓகேவா? இது வந்து முன்ன நடந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. கேஸ் ஸ்டடி மெத்தட்னா ஒரு விஷயம் ஏதோ ஒரு பர்சனை பத்தி அவங்கள பத்தி ஒரு இன்டெப்த் நம்ம ஆராயிரும். அதுதான் கேஸ் ஸ்டடி மெத்தட். ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு குரூப்பா இருக்கலாம், ஏதோ ஒன்று. எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்றோம். ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடோ ஓல்டு மெத்தடோ எப்படி பசங்களுக்கு வந்து நல்லது பண்ணுது, அந்த மாதிரி ஒரு ரெண்டு குரூப் வச்சு நம்ம பண்ணி பார்க்கிறோம். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், கண்ட்ரோல் குரூப்னு ரெண்டு இருக்கும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். டிஸ்கிரிப்டிவ் சர்வேனா ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு விஷயம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பாக்குறோம். அதுல எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண மாட்டோம். இது இப்படி இருக்குன்னு எழுதுறோம். அதுதான் டிஸ்கிரிப்டிவ் சர்வே. இதுக்கு ஆன்சர் வந்து கேஸ் ஸ்டடி மெத்தட். கேஸ் ஸ்டடி மெத்தட்னா என்னன்னா ஒரு விஷயத்த அங்கேயே போய் அவங்க கிட்டதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அது கேஸ் ஸ்டடி. ஸோ அதை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு, இதையும் நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், when in a process of reasoning observation is followed by theory, hypothesis and interpretation, that approach to research is known as. அதே மாதிரி நமக்கு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இண்டக்டிவ் டிடக்டிவ்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? இதுல கண்டிப்பா ஃபார்முலேட்டிவ் ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது. இண்டக்டிவோ டிடக்டிவோ மட்டும்தான். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரீசனிங் வந்து அப்சர்வேஷன்ல ஸ்டார்ட் ஆயிட்டு இஸ் ஃபாலோடு பை தியரி, ஹைபோதசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்சர்வேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நிறைய அப்சர்வ் பண்றேன், அதுக்கப்புறம் நான் தியரிக்குள்ள போறேன்.
ஓகேவா? அப்ப இது என்னன்னா, இது இண்டக்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜெனரல் போறது எல்லாமே இண்டக்டிவ். ஸ்பெசிஃபிக்னா என்னன்னா, அது சம்பந்தமான நிறைய திங்ஸ் பார்த்துட்டு அத பத்தின ஒரு புரிதலுக்கு வர்றது இண்டக்ட். ஓகேவா? நிறைய டொமஸ்டிக் அனிமல்ஸ் நிறைய பார்த்துட்டோம். ஓகே, கவ், கோட், இந்த மாதிரி டாக், அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஹா இதெல்லாம் ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸ்ல சேரும். அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் படிக்கிறதெல்லாம் வந்து இண்டக்ட். ஆனா டிடக்டிவ்ங்கிறது என்னன்னா, ஒரு ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சிரும். டொமஸ்டிக் அனிமல் இந்த மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் டொமஸ்டிக் அனிமல் போறதெல்லாம் டிடக்ட். ஓகேவா? இது கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படும். அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு தியரிக்குள்ள இதை நல்லா பாத்துக்கோங்க. இண்டக்டிவ் ரீசனிங் ஸ்பெசிபிக் இல்லைன்னு போறது, டிடக்டிவ்னா ஜென்ரல் இருந்து ஸ்பெசிபிக் போறது. இதை ஒரு தடவை படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட், the study of why does a stressful living result in heart attack can be classified as, இதுக்கும் ரிசர்ச் கொஸ்டின் தேவைப்படுது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல வெறும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் தான் இதுக்கு ஆன்சர். ஏன் நான் சொல்றேன், நம்ம வந்து ஏன்ற வார்த்தை வருது. இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல வாட்டுங்கிறது மட்டும்தான் வரும். ஓகே, இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல நமக்கு என்ன வரும், வரும் வாட். அது அந்த அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடுறது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச்ல வந்து நம்ம சொல்றோம், ஏனும் சொல்றோம், அதுதான் டிஸ்கிரிப்டிவ். இது எக்ஸ்பிளனேட்டரி. ஓகேவா? கோரிலேஷனல் ரிசர்ச்னா ஒரு ரெண்டு விஷயம் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது, அது கோரிலேஷனல் ரிசர்ச். ஃபீசிபிலிட்டினா நம்ம பண்ற ரிசர்ச் கரெக்டா, அதுதான் ஃபீசிபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட், அதே மாதிரி போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஆர் கன்சர்ன்ட் வித், இந்த ரெண்டு டேர்ம் நம்ம ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரிசர்ச்ல வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது நம்ம ரிசர்ச் வந்து அவங்களோட இமோஷன்ஸ், அவங்க தாட்ஸ், அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம பண்ற ரிசர்ச் வந்து குவாலிட்டேட்டிவ். ஓகே, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, ஒரு நியூமரிக்கல்ஸ்ல மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு சயின்ஸ்ல இந்த குழந்தை 35 மார்க்ஸ், அது மட்டும் நான் சொன்னேன்னா அது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஏன் 35 மார்க்ஸ் எடுத்துச்சு, அந்த குழந்தைகிட்டயே போய் கேட்டு எங்க வீக்கா இருக்கு அதெல்லாம் அந்த குழந்தை சொல்லும் போது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம்ல, அப்சர்வ் பண்ணி, அதெல்லாம் குவாலிட்டேட்டிவ்ல சேரும். ஓகே, குவாலிட்டேட்டிவ்னா அந்த இடத்துல வந்து அவங்களோட இமோஷன்ஸ், தாட்ஸுக்கு நம்ம வேல்யூ பண்றோம். குவான்டிடேட்டிவ்ல ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் எழுதி இந்த பசங்க இவ்வளவுதான் மார்க் எடுத்துச்சு அவ்வளவுதான். ஓகே, இதுல என்ன கேக்குறாங்கன்னா, போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஆர் கன்சர்ன்ட் வித் டேட்டா ரிடக்ஷன். சம்டைம்ஸ் நம்ம இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ண தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளவு தேவையோ ரெடியூஸ் பண்றது இம்பார்ட்டன்ட், அதுதான் டேட்டா ரிடக்ஷன். இந்த ஆர்டிபிஷியல் செட்டிங்ல ரிசர்ச் பண்ணக்கூடாது. யூனிஃபார்மிட்டி ஆஃப் டேட்டா, சோஷியல் ஃபேண்டசிலாம் கிடையாது. நெக்ஸ்ட், சோ இங்க அது அப்படின்னா என்னன்றது இருக்கு. நெக்ஸ்ட், which one of the following is the non-probability sampling? நமக்கு அதே மாதிரி சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி ரெண்டு இருக்கு. ப்ராபபிலிட்டினா என்னன்னா, நம்ம எடுக்கிற சாம்பிள்ஸ், இந்த சாம்பிள்ஸுக்கு முன்னாடி பாப்புலேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாப்புலேஷன்னா என்னன்னா, ஃபுல்லா ஒரு குரூப் இருக்கு. இப்ப நான் ஒரு 1000 பீப்புள் இல்ல 100,000 பீப்புள் எடுத்து 1000 பீப்புளுக்கு நான் வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றேன். ஓகேவா? இவங்க தான் என்னோட பாப்புலேஷன். என்னால போய் 1000 பீப்புள் கிட்டயும் கொஸ்டின் உட்காந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது, இன்ஃபர்மேஷன். அதனால என்ன பண்ணுவான், இந்த 1000 பீப்புள்ல இருந்து ஒரு 10 பீப்புள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இவங்க தான் என்னோட சாம்பிள். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் நம்மளோட ஓவரா பாப்புலேஷன் 1000 பீப்புள். ஓகேவா? எது வேணா எடுத்துக்கலாம். இப்ப சென்னை ஒரு டீச்சர்ஸ், ரூரல் டீச்சர்ஸை பத்தி ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னா, சென்னை ரூரல் டீச்சர்ஸோட பாப்புலேஷன். எல்லா டீச்சர்ஸ் கிட்ட இருந்து போய் டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது. அதனால அதுல இருந்து ஒரு 100 டீச்சர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது சாம்பிள். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாம்பிளிங் நம்ம எடுக்கிறோம்ல, இதுல வந்து சில டைப்ஸ் இருக்கு. அதுதான் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டினா என்னன்னா, எல்லாருக்குமே அந்த எல்லா சாம்பிள்ஸுக்கும் நம்ம ஈக்குவல் சான்ஸ் கொடுக்குறோம். அதுதான் ப்ராபபிலிட்டில. அங்க நம்ம என்ன கொடுக்குறோம், எல்லாருக்குமே அங்க வந்து ஈக்குவலா ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். அதுதான் இங்க ப்ராபபிலிட்டி. நான் ப்ராபபிலிட்டில அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் ரிசர்ச்சரோட ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அவ்வளவு இதான் நான் ப்ராபபிலிட்டி. ஓகே, சோ இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, இதுல எது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கேக்குறாங்க, இது பர்பஸ். ஓகே, மத்தது எல்லாமே இத பத்தின வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்க இதை பாருங்க. ஓகே, சாம்பிளிங் பத்தினது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, மொத்தம் 4 இருக்கு நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். மொத்தம் 4 தான். இது வந்து SSSRன்னு சொல்லுவோம். இது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், systematic sampling, stratified sampling,
ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங். இது 4மே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா எல்லாருக்குமே அங்க சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இது மாதிரி கிடையாது. இங்க அதுவும் கொடுத்துருக்கேன். கன்வீனியன்ட் சாம்பிளிங், ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங், அதுக்கப்புறம் ஸ்னோபால் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங். இது எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி. கொஞ்சம் இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், if a dress of a person doesn't reflect the or predict his voting behavior, the assumption is off. அப்படின்னா என்னன்னா, நமக்கு இதுலயே அந்த கோரிலேஷன் ரிசர்ச்ல இருக்கு. பாசிட்டிவ் கோரிலேஷன்னா என்னன்னா, ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து ஒன்னு இம்பாக்ட் கிரியேட் பண்ணா அது பாசிட்டிவ் கோரிலேஷன். ஓகே, எதுவுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னா அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் டீச்சர் நல்லா பண்ணும்போது பசங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்கன்னா ரெண்டுமே ரைஸ் ஆகும் போது பாசிட்டிவ் கோரிலேஷன். நியூ டீச்சிங் மெத்தட் பண்றாங்க பட் பசங்களோட மார்க்ஸ் கம்மியா தான் இருக்கு, ரிடியூஸ் ஆகுதுன்னா அது நெகட்டிவ் கோரிலேஷன். ரெண்டுமே ஒன்னா ஏறணும் பாசிட்டிவ், ஒன்னு ஏறி ஒன்னு இறங்குனா நெகட்டிவ். எந்த சேஞ்சஸுமே இல்ல, எதுவுமே ஆவலன்னா ஜீரோ கோரிலேஷன். இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது யூஜிசி கொஸ்டின் தான். இந்த பர்சனோட ட்ரெஸ் வந்து அவங்க ஓட்டிங் பிஹேவியரை மாத்துமா? அதுக்கு சேஞ்சே கிடையாது. நம்ம ரிசர்ச் டாபிக்கே ஒரு இதுவே இல்லை. இது ஜீரோ கோரிலேஷன் ஆன்சர். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. இங்க பாசிட்டிவ் கோரிலேஷன்னா என்ன, நெகட்டிவ்னா ஜீரோனா என்னன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், குட் ரிவ்யூ ஆஃப் ரிசர்ச் லிட்ரேச்சர் எய்ம்ஸ் அட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரிசர்ச் லிட்ரேச்சர் இந்த வேர்டு எப்ப நம்ம பண்ணுவோம்னா, ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டாபிக்ல வேற யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்க வேற எதனா ஒரு டாபிக் கவர் பண்ணாம இருந்தாங்கன்னா அதை நம்ம பண்ணணும். அது பேர் ரிசர்ச் கேப்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ரிசர்ச் லிட்ரேச்சர்ல பண்ணுவோம். ரிசர்ச் லிட்ரேச்சர் நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, டு ஜென்ரேட் ரிசர்ச் கொஸ்டின் அண்ட் வேலிடேட்டிங் தோஸ் கொஸ்டின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரிசர்ச். ஓகே, ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம லிட்ரேச்சர் நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா அப்படியே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை பத்தி எதனா பண்ணியிருக்காங்களா, எவ்வளவு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். Important. Next, during job interview, candidate maintains consistent eye contact, uses confident and gestures, sits upright. இது எங்க வருதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நம்ம verbal and non-verbal. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் சாப்டர்லயும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. இதுல நமக்கு verbal non-verbal இருக்கு. கம்யூனிகேஷன்னாலே என்னன்னா, ஒருத்தவங்க இப்போ ஒரு கம்யூனிகேட் பண்றேன், இப்ப நான் வந்து சென்டர், நீங்க வந்து ரிசீவர், அவ்வளவுதான். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்றது வேர்பலா பண்ணலாம், வேர்ட்ஸால பண்ணலாம், ஒரு பிக்சர், ஆக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று பண்றோம். நான் வேர்பல்னா என்னன்னா எதுவுமே இருக்காது. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு ஜெஸ்டர்ஸ்ல கட்டுறோம். அங்க ஆக்ஷன்ஸ்னு ஒன்று வெறும் நம்ம செய்கை கிடையாது, ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதுலயும் வேர்ட்ஸ் இருக்கு, லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, நான் வேர்பலுங்கிறது நம்மளோட கெஸ்டர்ஸ், பாடி லாங்குவேஜ்ல பண்றது, அதுதான் நான் வேர்பல். இதுல வந்து நான் வேர்பலுக்கு நிறைய இருக்கு, அதுல வர்றதுதான் இது. ஓகேவா? இப்ப வந்து இங்க ஒரு ஜாப் இன்டர்வியூ நடக்கும் போது அந்த கேண்டிடேட் என்ன பண்றான், மெயின்டைன்ஸ் கன்சிஸ்டன்ட் ஐ கான்டாக்ட் பண்றான், யூசர்ஸ் கான்பிடென்ட் அண்ட் ஜெஸ்டர்ஸ் பண்றான், அண்ட் சிட்ஸ் அப்ரைட். ஸோ நேரா உட்கார்றான். However, the interviewer misinterprets the candidate's firm handshake as overly aggressive eye contact. ஓகேவா? Which type of non-verbal communication are involved in this situation? ஆக்சுவலா ஹேண்ட் கெஸ்டர் அது மாதிரி தொட்டு பண்ற எல்லாத்துலயுமே நமக்கு ஆப்டிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும், அதே மாதிரி கினசிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நான் எல்லாமே சொல்றேன். ஓகேவா? இதுல ஆப்டிக்ஸ், கினசிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அந்த டச் பண்றது எல்லாமே ஆப்டிக்ஸ். ஓகே, ஸோ கினசிக்ஸ்னா என்னன்னா, இது ஒரு பாடி லாங்குவேஜ், ஜெஸ்டர், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், போஸ்டர், அந்த மூவ்மெண்ட், இது எல்லாமே கினசிக்ஸ்ல சேரும். ஓகே, பேரா லாங்குவேஜ்ங்கிறது ஒண்ணு இருக்குது. அது எப்படின்னா, நம்ம ஒண்ணு சொல்லுவோம் பட் அது வேர்ட் வந்து வேற மாதிரி போகும். These include tone, pitch, volume, அதெல்லாம் மாறி இருக்கும். பேரா லாங்குவேஜ் ரெஃபர்ஸ் டு தி vocal elements of communication. அதான் வேர்ட்ஸ் இருக்காது, சின்ன சின்ன வேர்ட் நம்ம இப்படி பண்றோம், அந்த மாதிரி ஒரு விஷயம். இது நான் வெர்பல்ல சேர்றது இந்த பேரா லாங்குவேஜும். ஓகே, இந்த டோன், பிட்ச், வால்யூம், ஸ்பீட், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவங்க கொஞ்சம் எமோஷனா இதுவா இருக்காங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி ப்ராக்சிமிக்ஸ்ங்கிறது அவங்க வந்து ஸ்பேஸ், எந்த அளவு அவங்க இருக்கிறாங்க அதை வச்சு நம்ம சொல்லலாம். அந்த பர்சனல் ஸ்பேஸ் அண்ட் பிசிக்கல் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் அவங்க ப்ராக்சிமிக்ஸ். இப்போ ரிலேஷன்ஷிப் ரொம்ப இருந்தாங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அதுதான் ப்ராக்சிமிக்ஸ். கஸ்டாரிக்ஸ்ங்கிறது எப்படி ஒரு டேஸ்ட் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுது நம்ம கம்யூனிகேஷன். அதே மாதிரி ப்ரோனமிக்ஸ்ங்கிறது ஒரு டைமை பத்தினது. ஓகே, இந்த டைம் ரிலேட்டட். ஆப்டிக்ஸ்ங்கிறது ஃபுல்லாவே டச் சம்பந்தப்பட்டது எல்லாமே. அந்த ஹேண்ட்ஷேக் வந்ததுனால அங்க ஆப்டிக்ஸ். ஓகே, அந்த நர்வஸ் ஆறது அது எல்லாமே கினசிக்ஸ்ல சேரும். அதனால தான் அந்த ஆன்சருக்கு அது வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆல்ஃபாக்டிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது ஸ்மெல் பத்தினது.
QLSன்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே ஐ பிஹேவியர் அண்ட் ஐ கான்டாக்ட். ஓகேவா? இது எல்லாமே படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இதுவும் அது ரிலேட்டட் கொஸ்டின் தான். A teacher uses high pitched volume while explaining a key concept. டீச்சர் என்ன பண்றாங்க? டோன், ஹை பிட்ச்டு டோன் யூஸ் பண்றாங்க. ஓகே, and moves closer to the front row. ஸோ இங்க வந்து நமக்கு ஃப்ரண்ட் ரோல நெருக்கமா போறது அதுவும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராக்சிமிக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒக்கலிக்ஸும் இருக்குது. ஏன்னா டீச்சர் ஹை பிட்ச்ல பேசுறாங்க. ரெண்டாவது பார்த்துருவோம். Important and employs and gestures to direct attention specific points on the board. ஸோ ஏதோ ஒரு நான் வெர்பல் திங் அங்க பண்ணிட்டு இருக்காங்க டீச்சர். ஓகேவா? ஸோ ஒக்கலிக்ஸ், ப்ராக்சிமிக்ஸ், கினெசிக்ஸ், இதுதான் இங்க ஆன்சர். ஏன்னா இந்த குரோனமிக்ஸ்ங்கிறது டைம் சம்பந்தம். இங்க டைம் சம்பந்தப்பட்டு நம்ம எதுவும் பேசல. இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம எதுவும் பேசல. ஸோ இங்க எதுவுமே இல்லை. ஸோ இது 3 தான் இங்க ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இப்போ யூஜிசி நெட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் சப் டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. இந்த கம்யூனிகேஷன் சாப்டர்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு மாஸ் மீடியா தான். ஸோ மாஸ் மீடியால நமக்கு அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியா, டிஜிட்டல் மீடியா, பிரிண்ட் மீடியா, அந்த மாதிரி ஒரு டைப்ஸ் இருக்கு. ஓகே, அதுதான் இங்க நம்ம வந்து ஆர்டர் பண்ண போறோம். எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்? நம்ம நார்மலா நமக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்தது இந்த பிரிண்ட் மீடியா தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ரேடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பஸ் அட்வர்டைசிங், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா. ஸோ 4, 1, 2, 3 தான் இங்க ஆன்சர். ஓகேவா? எப்பயுமே எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா பிரிண்ட் மீடியா தான் வந்துச்சு. அதை வச்சு ஆர்டர் பண்ணோம். அது மாதிரி பிரிண்ட் மீடியா எப்போ வந்துச்சு? 15th centuryலயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ரேடியோ வந்துச்சு. நெக்ஸ்ட், இன் a group discussion the leader delivers a well structured presentation கொடுக்கறாங்க. இது எங்க வரும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்ம கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா பண்றதுக்கு சில இருக்கு நிறைய. அதுக்குன்னு ஒரு பேரியர்ஸ்னும் நம்ம ஒரு சில இது இருக்கு. ஓகேவா? நானே இதை பத்தி இது ரிலேட்டடாகவும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க. பேரியர்ஸ்னா என்னன்னா, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பரா போய் சேராததுக்கு சில இன்ட்ரன்சஸ் இருக்கு. அதோட இதுதான் இங்க இருக்கிறதெல்லாம். சைக்காலஜிக்கல், சிமெண்டிக், கல்ச்சுரல், ஆர்கனைசேஷன் பேரியர். So while others misunderstand due to personal biases. இங்க என்ன சொல்றாங்க? அவங்க புரிஞ்சுக்காம பண்றது. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து சிமாண்டிக் பேரியர், ஏன்னா அந்த வேர்டு சரியா அவங்களுக்கு புரியல. ஓகே, அதுவும் இருக்கு. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. சோ ரெண்டுமே இருக்கிறதுல இங்க ஆன்சர் வந்து சி. ஓகே, ஒரு மேனேஜர் எதுவும் சொல்றாரு, அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் புரியல. வேர்ட்ஸ் புரியலனாலே சிமாண்டிக். வேர்ட் சம்பந்தமா வந்தா சிமாண்டிக். சைக்கலாஜிக்கலா அவங்க சரியா புரிஞ்சுக்காம இருந்தாங்கன்னா அது சைக்கலாஜிக்கல் பேரியர். சைக்கலாஜிக்கல்னா அவங்களுக்கே வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி நினைக்கிறதால சைக்காலஜிக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட், சைபர் ஸ்பேஸ் இஸ் நார்மலி கம்பேர்ட் டு டைப் ஆஃப் எலக்ட்ரானிக். இந்த சைபர் ஸ்பேஸை எப்படி, இது ஆகஸ்ட் 2024 கொஸ்டின் இது. இதை எதோட கம்பேர் பண்ணலாம்னா, இது அகோரா. இந்த அகோராங்கிறது ஒண்ணுமே இல்லை. இந்த கிரீக்ல வந்து ஏதோ ஒரு அசம்பிளி கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு அகோரான்னு சொல்லுவாங்க. அந்த சைபர் ஸ்பேஸை நம்ம இதோட கம்பேர் பண்றாங்க, அவ்வளவு. ஓகே, இதுவும் எக்ஸாம்ல வந்துச்சு, பாத்துக்கோங்க. 30th கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பிசினஸ் மீட்டிங், அதே மாதிரி இந்த லோ கான்டெக்ட், ஹை கான்டெக்ட், இப்ப வந்து யூஜிசியோட ஒரு ட்ரெண்ட் கொஸ்டின் இது. இந்த லோ கான்டெக்ட்ங்கிறது அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எப்படி இருக்காங்க, ஹை கான்டெக்ட் ஈஸ்டர்ன் கல்ச்சர், அவங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு ஆன்சர் வந்து இங்க சி. இது என்னன்றத பாத்துருவோம். அதே மாதிரி லோ கான்டெக்ட் பீப்புள் வந்து அவங்க கொடுக்குற மெசேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஹை கான்டெக்ட்னா ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கிற சோசியல், அவங்க இமோஷன்ஸ், அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? சோ இது 1, இது 3, இது 4. இது மூணுமே நீங்க படிச்சு பாருங்க, கண்டிப்பா இது புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட், இன் மாஸ் கம்யூனிகேஷன் பிரிண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஆன். பிரிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரிண்ட்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் மீடியம். அது ஏன்னா ஒரு பிரிண்டிங் மிஷின் யூஸ் பண்றோம், பிரிண்ட் பண்றோம். சோ இது மெக்கானிக்கல் மீடியம். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following are the traits of non-verbal communication? எதெல்லாம் வந்து non-verbal? நம்ம கம்யூனிகேஷன்ல 2 இருக்கு, verbal and non-verbal. ஓகே, இதுல என்னெல்லாம் இருக்குன்னா, it has limited meaning. கிடையாது, non-verbal நிறைய இருக்கு. it doesn't have substitution. அப்படி சொல்ல முடியாது. நிறைய விஷயம் verbal சொல்ல முடியாது, நம்ம non-verbal சொல்லும் போது கரெக்டா அது கன்வே பண்ண முடியும். சோ இதுல சி வந்து ஆன்சர். இட் கேன் கன்வே கான்டெக்சுவல் மீனிங் ப்ராப்பரா கொடுக்க முடியும். இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ரிசப்டர்ஸ், யார் கேட்கிறாங்களோ. இட் கேன் அஃபெக்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஓகே, சிடிஇ. சம்டைம்ஸ் நம்ம போய் சொன்னாலும் நம்ம முகம் காட்டி கொடுத்துரும் சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் வெர்பலுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஸோ அது சிடிஇ தான் இங்க ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெர்பல் அண்ட் நான் வெர்பல். நெக்ஸ்ட்,
appropriate word choice is an essential of effective oral communication. அதே மாதிரி facial expression and postures fall under visual communication. இது யூஜிசி நெட் 2022ல கேட்ட கொஸ்டின் இது. appropriate இதே மாதிரி இதுலயே நமக்கு ஓரல் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகே, ஓரல் கம்யூனிகேஷன் வார்த்தையால பண்றது, ரிட்டன் நம்ம எழுதி சொல்றது, எல்லாமே ரிட்டன் கம்யூனிகேஷன் தான். இதுல என்னன்னா appropriate word choice is an essential for கண்டிப்பா ஒரு ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா வர்றதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர் வேர்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நமக்கு ரைட் தான். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் போஸ்டர்ஸ் ஃபால் அண்டர் விஷுவல் கம்யூனிகேஷன். கண்டிப்பா விஷுவல் கம்யூனிகேஷன்ல இன்னொன்னு இருக்கு, நம்ம ஒன்னு பார்த்து புரிஞ்சுக்கிறது எல்லாமே விஷுவல் கம்யூனிகேஷன். ஒருத்தவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், போஸ்டர்ஸ் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அது எல்லாமே. சோ இது ரெண்டுமே ரைட் தான். ஓகே, அடுத்தது next 34th question. இது UGC NET 2022 question. Which of the following is an exclusive example of non-verbal cue that include pitch rate, volume and use of passes? இதுவும் எப்படி வருது, non-verbal cuesனாலே நம்ம வார்த்தையில சொல்ல முடியாம சொல்றது எல்லாமே non-verbal தான். இதுல which of the exclusive example, இதுல எதெல்லாம் non-verbal cuesனா இது para language தான். இதுல இந்த para languageனாலே என்னன்னா non-verbal pitch rate, அந்த volume and use of passes, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்காங்க. ஓகே, ஒரு நர்வஸா இருக்கும்போது அந்த பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், டென்ஷனா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதுதான் பேரா லாங்குவேஜ். ஓகே, அது கொஞ்சம். நெக்ஸ்ட், வீடியோ கான்ஃபரன்சிங் கேன் பி கிளாசிஃபைட் as one of the following types of communication. இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் நம்ம எப்படி சொல்லலாம், வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணும்போது நம்ம பார்க்கவும் செய்யறோம், பேசவும் செய்யறோம். ஸோ ஆடியோ விஷுவல் டூ வே, இது ரெண்டு பேருமே பேசுறாங்க, சென்டரும் பேசுவாங்க, ரிசீவரும் பேசுவாங்க. So two wayல நடக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், இன் கம்யூனிகேஷன் மெட்டாஃபர்ஸ் ஆர் கன்சிடர் டேஷ் இன் நேச்சர். இதுக்கு ஆன்சரிங் பி இதுல இருக்கு, இம்ப்ரிசைஸ். நான் ஏன் சொல்றேன், மெட்டாஃபர்ஸ்னாலே என்னன்னா ஒரு ஒரு திங் ரிலேட்டே பண்ண முடியாது, பட் அதை நம்ம ரிலேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அதுதான் வந்து மெட்டாஃபர்னு சொல்லுவோம். அதுதான் மெட்டாஃபர். ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இப்ப பார்ப்போம். மெட்டாஃபர்ஸ் ஆர் சிம்பாலிக் பிகாஸ் தே ரெப்ரசென்ட் ஐடியாஸ் பை கம்பேரிங் தெம் டு சம்திங் எல்ஸ். பட் டைம் இஸ் அ தீஃப். டைமுக்கும் தீஃபுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா அதை வந்து நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ டக்கு டக்குன்னு போயிடும். அதுதான் கம்பேர்ஸ் டு அன்லைக் திங்ஸ் டைரக்ட்லி. அவ்வளவுதான். இம்ப்ரிசைஸ்னா என்னன்னா திஸ் மீன்ஸ் சம்திங் இஸ் நாட் எக்ஸாக்ட் ஆர் கிளியர். இதுதான் இம்ப்ரிசைஸ்ன்ற வேர்ட். ஆனா வந்து இது வந்து மெட்டாஃபர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கிளியரா தான் இருக்கும். Metaphors are considered dash in nature. Imprecise. This means something is not exact or clear. அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் புரியாத இருக்கும், அப்புறம் அது புரியும் நமக்கு. ஓகே, the imprecise இந்த வேர்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா யூஜிசி நெட்ல இந்த மாதிரி கொஞ்சம் டிக்ஷனரி வேர்ட்ஸ் மாதிரி டிஃபிகல்ட்டா கேட்கும் போது தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இம்ப்ரிசைஸ்னா என்னன்னா திஸ் மீன்ஸ் சம்திங் இஸ் நாட் எக்ஸாக்ட் ஆர் கிளியர். இது கண்டிப்பா டைமும் தீஃபும் சேம் கிடையாது. இம்ப்ரிசைஸ் அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, next UGC NET 2022 question இது. The elements are related to communication in the ancient paradigm. Ancient paradigm, everyday life or physiological, economical, ethical, self-realization, ego clashes. Elements are as related to communication ancient paradigm. அந்த காலத்துல எப்படி கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஓகே, அவங்கள எத்திக்கலா கண்டிப்பா இருந்திருக்கும், செல்ஃப் ரியலைசேஷன் இருந்திருக்கும், அந்த ஈகோ கிளாஷஸ் இருக்காது அந்த காலத்துல. சிடிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு ஆன்சர். சோ இந்த இடத்துல பாருங்க, எங்க சிடி இருக்கோ இது மூணுத்துலதான் கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் நம்ம பண்ணணும். பிசியாலஜிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஈ கிடையாது. கண்டிப்பா ஈ வந்து ஈகோ கிளாஷஸ் கிடையாது, அதனால இது மூணுமே கிடையாது. ஓகேவா, இது மூணுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். இப்படிதான் நம்ம மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின் பண்ணும். அதுல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு தெரியலனாலும் எது தெரிஞ்சதோ அதை வச்சு டக் டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டு நம்ம வந்துடணும். ஏன்னா எல்லாமே அதுல தெரிஞ்சிருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் புதுசா தான் எக்ஸாம்ல வரும். ஸோ பிசியாலஜிக்கல், எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பயுமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா எலிமினேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். அடுத்தது பெர்சன்டைல் ஸ்கோர்ஸ் அஸ்யூம் எ ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் கால்ட். அதே மாதிரி நமக்கு ரிசர்ச் ஆப்டிடியூட்ல வர கொஸ்டின் இது. இதுல ஒரு 4 ஸ்கேல் இருக்கு நமக்கு. ஓகேவா, இந்த நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், அதுக்கப்புறம் ரேஷியோ. அதுதான் அது. ஓகே, நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. இது சம்பந்தமா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. அதுல கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா, சோ இந்த பெர்சன்டைல் ஸ்கோர், இந்த ரேங்கிங், இது எல்லாமே நமக்கு எங்க வரும்னா நமக்கு நாமினல், ஆர்டினல்ல தான் வரும். ஓகேவா, நாமினல் ஸ்கேல்னா என்னன்னா ஜஸ்ட் அதுல வந்து வெறும் கேட்டகரிஸ் மட்டும் தான் இருக்கும், மேல், ஃபீமேல், அது மாதிரி தான்.
ஆர்டினல்ல தான் நமக்கு ரேங்கிங்லாம் வரும். இன்டர்வல் ஸ்கேல்லயும் எல்லாமே இருக்கும். கூடவே வந்து இன்டர்வல்ஸ்ல ப்ராப்பர் இன்டர்வல்ஸ்ல இருக்கும் அது. அங்க 0க்கு நமக்கு வேல்யூ கொடுக்க மாட்டோம். ரேஷியோ ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு. இங்க 0க்கும் வேல்யூ இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி 4த்துக்கும் ஒண்ணு இருக்கு. இது எதுக்கு தேவைப்படுதுன்னா டேட்டா கலெக்ஷன் நம்ம ப்ராப்பரா பண்ணணும். அதுக்கு தான் தேவைப்படுது. ஓகேவா? இந்த ரேங்க் சம்பந்தமா எதனா வந்துச்சுன்னா அது இதுலதான் சேரும். ஓகே, நெக்ஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கிரேப் வைன் கம்யூனிகேஷன் ஆர். நமக்கு கிரேப் வைன் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. அதுதான் இன்ஃபார்மல். ஓகேவா? கிரேப் வைன் கம்யூனிகேஷன் இன்ஃபார்மல். நமக்கு ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 இருக்கு. இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன் இப்ப மீட்டிங்ஸ் ஆஃபீஸ்ல பேசுறது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டா ப்ராப்பர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதெல்லாம் ஃபார்மல். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பியர் குரூப்போட பேசுறதெல்லாம் இன்ஃபார்மல். இதை பத்தின வீடியோவும் நான் போட்டிருக்கேன் சேனல்ல பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்ஃபார்மல் நம்ம கிரேப் வைன் கம்யூனிகேஷன் இப்ப ரூமர்ஸ் எல்லாம் பேசுறது என்ன கிரேப் வைன். அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன்லயும் நமக்கு இருக்குது நமக்கு. ஓகே, ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன், வெர்டிக்கல் கம்யூனிகேஷன், டயகனல் கம்யூனிகேஷன். ஓகே, சோ அத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது யூஜிசி 2022 கொஸ்டின் இது. இதுதான் நான் இப்ப சொன்னது. டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், அப்வர்ட், ஹாரிசான்டல், கிரேப் வைன் கம்யூனிகேஷன். இந்த கிரேப் வைன் கம்யூனிகேஷன் எப்படி வேணா பேசிக்கிறது. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம் நமக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். இப்ப நம்ம போயிடும். Normal provides management feedback about current issues. It forms a useful link making task grows primarily to meet our members need for communication. இந்த நார்மலா இந்த நாளத்தை பத்தியும் நான் சொல்லிடுறேன். தென் இது ஈஸியா இருக்கும். டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்னா என்னன்னா, இந்த மேனேஜர் கிட்ட இருந்து எம்ப்ளாயிஸுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதெல்லாம் டவுன்வர்ட்ல நடக்கும். ஸோ இது டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். அப்வர்ட் கம்யூனிகேஷன்னா என்னன்னா, கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து மேனேஜர்ஸுக்கு ஏதோ சொல்றாங்க, ஏதோ இன்ஃபர்மேஷன் அது அப்வர்ட்ல நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹாரிசான்டல். ஹாரிசான்டல்னாலே இப்படி இருக்கிறது. ஸோ பியர் குரூப்போட பேசிக்கிறது. இது எல்லாமே ஹாரிசான்டல். கிரேப் வைன் கம்யூனிகேஷன் நான் ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஓகேவா? இதை அப்படியே வச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். நார்மலா ஒரு இடத்துல எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும், டவுன்வர்ட்ல தான் நடக்கும். எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்தா நமக்கு ஒவ்வொரு விஷயமும் வருது. ஸோ ஏ வந்து இங்க 4 போட்டுட்டு நம்ம கொஸ்டினை பார்த்தோம்னா வந்துடும். A4, B3, C2, D1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 41. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த மாதிரியும் நமக்கு யூஜிசி நெட்ல வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். கிராஸ் கம்யூனிகேஷன் ப்ரமோட்ஸ் டீம் ஒர்க் இன் த கிளாஸ் ரூம். பட் கிராஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னா, ஒரு ஹைரார்கிலாம் இருக்காதீங்க. இது ரொம்ப ஃபார்மலாவும் இருக்காது. ஓகேவா? இவங்க ஹைரார்கி ஃபாலோ பண்ணாம பேசுறது இது. அவ்வளவுதான். கீழே இருக்கிறவங்க ஒரு கீழே ஒரு இதுல இருக்கவங்க மேல அந்த பீப்புள் கிட்ட பேசுறது, அந்த மாதிரி தான் கிராஸ் கம்யூனிகேஷன். ஓகே, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்றாங்க, எக்ஸாக்ட்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் எ கிராஸ் கல்ச்சுரல் செட்டிங் இஸ் ஃபிளெக்சிபிள். அதே மாதிரி வேற கல்ச்சர் குரூப் அவங்கெல்லாம் இருக்கும்போது, வேற கல்ச்சர் குரூப்போட நம்ம பேசும்போது நமக்கு நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அவங்கள பத்தின ஒரு கல்ச்சரை பத்தின ஒரு புரிதல் இருக்கணும். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இங்க ரைட். ஏன்னா நம்ம கிராஸ் கல்ச்சரல் மற்ற கல்ச்சரல் பீப்புள் கிட்ட பேசும்போது நமக்கு ஃபிளெக்சிபிள், அவங்கள ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும், அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இது வந்து என்னன்னா, ஹைரார்கியோட பேசும்போது சம்டைம்ஸ் அங்க நிறைய விஷயம் வந்து பாதிக்கும். இப்ப மேனேஜர் வந்து ரொம்ப கீழே இருக்க எம்ப்ளாயி கிட்ட சரியா மரியாதை கொடுக்கலன்னா அந்த டீம் ஒர்க் சரியா இருக்காது. அதுதான் இங்க அவங்க சொல்றது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இங்க ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இங்க ட்ரூ. ஓகேவா? இது டி தான் இங்க ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் நல்லா புரிச்சுக்கணும். கிராஸ் கம்யூனிகேஷன் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட். Which of the following are traditional approaches to communication? இதுல எதெல்லாம் traditional approaches to communication பார்ப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ்னால என்ன, அந்த காலத்துல வந்தது. அந்த காலத்துல கொஞ்சம் ரிட்டோரிக்கல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிஷின் டு மிஷின், மிஷின் டு மேனுங்கிறதெல்லாம் அந்த காலத்துல வந்ததே கிடையாது. சரியா? ஸோ ரிட்டோரிக்கல், இந்த செமியோட்டிக், இந்த பினாமினாலஜிக்கல், இது மூணுமே அந்த காலத்துல பண்ண கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து CDE. இப்படின்னா என்னன்றது டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ரிட்டாரிக்கல்னா என்னன்னா, சேயிங் சம்திங் டு மேக் இட் மோர் என்கேஜிங் ஆர் இம்பாக்ட்ஃபுல். அதுதான் ரிட்டாரிக்கல். மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி கரெக்டா ஒரு என்கேஜ் பண்ற மாதிரி பேசணும். அதுதான் ரிட்டாரிக்கல். அதே மாதிரி செமியோட்டிக்ங்கிறது திஸ் அப்ரோச் ஸ்டடி சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இன் கம்யூனிகேஷன். அப்புறம் பினாமினாலஜிக்கல்ங்கிறது பினாமினல்னாலே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், அதே மாதிரி சப்ஜெக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். பினாமினால்னாலே இது ரிசர்ச்லயும் நமக்கு வரும். அவங்க இப்ப கோவிட்ல வந்து கிளாஸ் எடுத்த ஒரு டீச்சர் கிட்டே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கறது, எப்படி இருந்துச்சு ஆன்லைன் கிளாஸஸ், அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது எல்லாமே பினாமினல். ஓகே, அது சம்பந்தமாவும் ரிசர்ச்
நெக்ஸ்ட் நம்ம 43rd கொஸ்டின் பார்ப்போம். பிஹேவியரிஸ்டிக் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இது நமக்கு யூஜிசி 2022ல கேட்டிருக்காங்க. ஒரு பிஹேவியரிஸ்டிக் மாடல்னா என்னன்னா, அங்க ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தேவை. அந்த என்வாயன்மெண்டோட ஒரு ரோல் அங்க இருக்கும். பசங்க எப்படி ஒரு விஷயத்தை பார்த்து கத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு தூண்டுதல் இங்க தேவைப்படுது. ஓகேவா, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ பிஹேவியர்ஸ் ஆர் லேர்ன்ட் இன் சோஷியல் சிச்சுவேஷன்ஸ். இங்க என்ன இல்லை, என்ன இருக்கீங்க. ஓகே, என்ன இருக்கு. ஸோ ஏங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஓகே, பிஹேவியர்ஸ் ஆர் லேர்ன்ட் இன் எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ். அப்படி இல்ல சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல கத்துக்கிறாங்க. த மென்டல் ஸ்டேட் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா சி இருக்கு, அந்த இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ஸோ இந்த சி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுனால இந்த 4மே இருக்கு, அதனால விட்டுருவோம். பட் ஏ இருக்குன்னு வந்ததுனால நமக்கு இது இருக்கும் இல்ல இது இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, டி கண்டிப்பா கிடையாது. நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் ஃபார் கல்ச்சுரல் சேஞ்ச் இன்க்ளூட் போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் மெசேஜஸ். கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், ரெண்டுத்தோட பிளேவும் தேவைப்படுது. ஸோ ஏசிஇ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, பி கிடையாது. ஓகே, எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் சொல்ல முடியாது. பசங்க அந்த சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்லயே கத்துக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அங்க. நெக்ஸ்ட், UGC 2023 question. In explicit long-term memory, bits of information may be stored and interrelated in terms of propositional networks. அதே மாதிரி நமக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரின்னு இருக்கும். ஷார்ட் டேர்ம் மெமரினா ஒரு குறிப்பிட்ட டைம், சின்ன ஒரு செகண்ட்ஸ் தான் நமக்கு மெமரியில இருக்கிறதுல ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரினா கொஞ்சம் லாங்கா நமக்கு மைண்ட்ல இருக்கும், அது லாங் டேர்ம் மெமரி. அந்த லாங் டேர்ம் மெமரியில தான் நமக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல வர்றது தான் இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரி. ஓகேவா, இத பத்தி நான் ஃபுல்லா பிக்சர்ஸோட வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும். இந்த இம்ப்ளிசிட் மெமரி, எக்ஸ்பிளிசிட் மெமரிக்கு என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு நம்ம சொல்றதில்ல எக்ஸ்பிளிசிட் மெமரி. இம்ப்ளிசிட் மெமரி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே டக்கு நமக்கு வந்துரும், அது இம்ப்ளிசிட் மெமரி. ஓகேவா, சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இன் எக்ஸ்பிளிசிட் லாங் டேர்ம் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பி ஸ்டோர்ட் அண்ட் இன்டர் ரிலேட்டட். கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு சொல்லும் போது ஏதோ ஒரு நெட்வொர்க் நம்ம மைண்ட்ல நடக்குது இல்ல. சோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இங்க ரைட் தான். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு வந்தாலே நமக்கு இது ஆப்ஷன் கண்டிப்பா கிடையாது, இதுவும் கிடையாது, தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட், இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரிஸ் ஆர் அவுட் ஆஃப் அவேர்னஸ் மெமரி தட் காண்ட் திங்க். கண்டே நம்ம டக்குன்னு யோசிக்காம சொன்னாலும் அது நம்ம திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கும். அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஓகே, இம்ப்ளிசிட் லாங் டேர்ம் மெமரிஸ் அவுட் ஆஃப் அவேர்னஸ் மெமரி, அது ரைட் தான். அவுட் ஆஃப் அவேர்னஸ் மெமரி தட் காண்ட் அஃபெக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, ஏதோ பாத்திரத்தை சுட்டிருக்கும், ஏதோ பாத்திரத்தை தொடரும், சூடா இருக்க பாத்திரம் அது தொடரும். நமக்கு சின்ன வயசுல அந்த சூடு தெரிஞ்சிருச்சுன்னா இப்பயும் அதை தொடறதுக்கு நம்ம பயப்படுறோம் இல்லையா. இவரை நாயை பார்த்து பயப்படுறோம், சின்ன வயசுல ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணிருக்கு நம்மள. சோ அந்த விஷயம் இப்பயும் நம்மள பாதிக்குது. அதுதான் வந்து இது சொல்ல வர்றது. அது நம்ம திங்கிங் அண்ட் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும். சோ இது ராங். சோ ஆன்சர் வந்து இங்க சி. ஓகேவா, இது ரிலேட்டட் வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க, நல்லா புரியும். நெக்ஸ்ட், 45th question. The knowledge that we are not conscious of recalling but that influences our behavior. நம்ம ரீகால் பண்ண அவசியம் இல்லை, பட் நம்ம பிஹேவியரை நம்ம வந்து பாதிக்குதுன்னா அது வந்து என்னது, இப்பதான் நான் சொன்னேன் இம்ப்ளிசிட் மெமரி. இதே மாதிரி இம்ப்ளிசிட் மெமரியில நமக்கு எபிசோடிக் மெமரி, ப்ரொசீஜரல் மெமரி, அந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்கு. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு இந்த பேசேஜை ஃபுல்லா படிங்க. ஓகேவா, இது எப்படி பண்ணணும்னா ஃபுல்லா அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகேவா, நான் டைம் கொடுக்குறேன், இதை படிங்க, ஆன்சர் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துச்சுன்னா அதை படிச்சுட்டு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சு பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இங்க the author develops the passage primarily by, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஓகே, இதுல ஆன்சர் வந்து இது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அதை நம்ம கரெக்டா கடகடன் படிக்க வரும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியும். இது செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்களே பண்ணி பாருங்க. ஓகேவா, ஜஸ்ட் போய் அந்த பேசேஜை படிச்சுட்டு இதுல என்ன ஆன்சர், அப்புறம் ஆன்சர் ரைட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இது தேர்ட் கொஸ்டின். அதுலயே ஓகே, நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் பாருங்க, உங்களுக்கே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பேசேஜை படிச்சோம்னா பண்ணி பார்த்துட்டு ஆன்சருக்கு வாங்க. இது மாதிரியும் வரும் நமக்கு. ஓகே, ஸோ அந்த புரியும். அதே மாதிரி இதுவும் பேசேஜ், அந்த பேசேஜை படிச்சா மட்டும்தான் இது நம்மளால பண்ண முடியும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடா எதனா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய பண்ணி பாருங்க. அதுல நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க, அப்பதான் நமக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம இதுல கவர் பண்ணியிருக்கோம். இது ஒரு PYQ சீரிஸ் 1 மாதிரி தான். நான் திரும்பியும் இதே மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நான் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். யாரெல்லாம் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் கண்டிப்பா நான் போடுறேன். ஓகேவா? இல்ல நான் கிராஷ் கோர்ஸ் அது மாதிரி எதனா சேரணும்னு நினைச்சீங்கன்னா நம்பர் இருக்குது, சேனல்லயே இருக்கு. அதுல நீங்க கால் பண்ணுங்க. இல்லைன்னா நான் கமெண்ட்ஸ்ல போடுற நம்பரு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றோம். தேங்க்யூ சோ மச்.